அளவுக்கு கேவலமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்க. உங்க அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு ரெடியான. காலம் அவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தியாவை என்கிட்ட கொடுத்துருச்சு. இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு வசதி இருந்தும் எதுவுமே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் என் தியா கூட போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது பொறுக்கல உங்களுக்கு? தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னடி சாதிக்க போற? உண்மையிலேயே உனக்கு தியா மேல பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசத்தை நீ தியா மேல காட்டு. நீ அந்த பாசத்தை காட்டினா அவளே உன்னை தேடி வருவா. ஆனா நீ குறுக்கு வழியில என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிக்க பாக்குற. நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல தெரியுமா? சும்மா நிறுத்து. ஏன் மச்சான் பெத்த புள்ளிக்கு நீ அம்மாடி உரிமை கொண்டாடுற? அசிங்கமால உனக்கு? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, போ வெற்றி கூட சேர்ந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கோ. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க வெட்டி போட்டுருவேன். உன்னால மனுஷ ஜென்மம்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏண்டா அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. பணத்துக்காக என்னை ஏமாத்தி தாலி கட்ட பாத்திருக்கல, இதுக்கு உன்னை விட வெற்றியே எவ்வளவோ மேல். நீலாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன்டா. சி.